அனைவருக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரே இடம் ஜெயச்சந்திரன். பிரம்மாண்டமான புதிய ஷோரூம் இப்போது கீழ்கட்டளையில். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. வருண், என்ன புது சட்டையெல்லாம் போட்டு பளபளப்பா இருக்க? தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டியா? தீபாவளி மட்டும் இல்ல, கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் ஷாப்பிங் வரையும் முடிச்சு விட்டேன். அந்த அளவுக்கு இருக்குன்னா உனக்கு டப்பு நிறைய வச்சிருப்ப. சட்டை வேற ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப டப்பெல்லாம் இல்லை. ஏன்னா யாஸ்கோல ப்ரீமியம் கலெக்ஷன் எல்லாமே வந்து 1000 ரூபாய்க்கு கீழே நல்ல சட்டையெல்லாம் கிடைக்குது. ஓஹோ. அதுவும் வந்து அந்த எல்லா கலர்லையும் பிளைன் ஷர்ட்ஸ் கிடைக்குது, சூப்பரான கலர்ல. இன்னொரு பக்கம் பாம்பேல மட்டுமே கிடைக்கிற அப்டேட்டட் ட்ரெஸ் டிசைன் இருக்கு. பிக் ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸு, ஜூட் ஃபேப்ரிக்னு எல்லாத்துலேயுமே குவாலிட்டியான ப்ரீமியம் ஷர்ட்ஸ்லாம் யாஸ்கோல கிடைக்குது. பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருக்கு. சரி, போய் வாங்கணும்னா எங்கே வாங்குறது? தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ரீட்டைல் ஷாப் எல்லாத்துலேயுமே யாஸ்கோவோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஆனால் அங்கெல்லாம் போய் வாங்க வேணாம், நானே உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. வாரியா? ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ இந்த சட்டையை மாதிரி நான் உங்களோட ஷோ பண்ணிட்டுமா? பண்ணிடுவோம். சரி, நான் போட்டு பாருங்க. என் சைஸ் உனக்கு தெரியுமா? சைஸ் எல்லாம் சொல்லி வச்சு அனுப்புறதுதான். வருண், எப்படி சூப்பரா இருக்கே உங்களுக்கு? எடுத்துட்டு வந்துருக்கீங்க. எனக்கு என்னையோட நல்லா இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கும் இந்த தீபாவளிக்கு யாஸ்கோ ஷர்ட்ஸ் வேணும்னா நீங்க போய் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரீட்டைல் ஷாப்ஸ்லையும் வாங்கலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இந்திய வரலாற்றிலே இது வரைக்கும் நடக்காத ஒரு மோசமான நிகழ்வு தான், ஒரு துயரமான நிகழ்வு தான் கரூர்ல வந்து நடந்தது. 41 பேர் இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி ஆளும் தரப்பு பேசுறாங்க, எதிர் தரப்பு பேசுறாங்க. டிவிக்கு தரப்பு உச்ச நீதிமன்றத்துல முறையிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரணை ஆரம்பிக்க போறாங்க. இந்த சூழல்ல தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியிருக்கு. இன்னைக்கு வந்து 2வது நாள். இதுக்கு நாங்க நீதி கேட்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அதிமுக கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள வந்தாங்க. இதை பார்த்தா சபாநாயகர் அப்பாவும் எதிர்கட்சியை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் விபி வந்துருச்சோன்னு நினைக்க தோணுதுன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கருப்பு பேட்ஜை கையில அணிஞ்சிருந்தாங்க. இந்த சைடு எப்பயும் இந்த மாதிரி சட்டை பாக்கெட்ல வைப்பாங்கல்ல, அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமா கருப்பு சட்டையில வருவாங்க. அதுவும் இல்லாம பேட்ச்ல வந்திருக்காங்களா? ஆமா, அந்த பிபி செக் பண்றப்ப கையில சுத்துவாங்களா, அந்த மாதிரி வந்ததுனால அப்படி கிண்டல் பண்ணி பேசினாரு. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல. அதுக்கு வந்து முதலமைச்சர் எழுந்திருச்சு பேச ஆரம்பிச்சாரு. எதிர்கட்சி வந்து கேள்வி அதுக்கு பிறகு பேசணும்லாம் சொன்னாங்க. சபாநாயகர் முதலமைச்சர் பேசி முடிச்சிருவாரு, கேள்வி நேரத்தப்ப உங்க கேள்வி கேளுங்கன்னு வந்து சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் கரூர் சம்பவத்துல ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத டீட்டெயிலா வந்து பேசினாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எடுத்த நடவடிக்கையை நான் சொல்றேன், அடுத்து எடுக்க கருதி இருக்கிற வழிமுறையை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா கரூருக்கு வந்து அன்னைக்கு காலையில 27 செப்டம்பர் வந்து 8:40க்கு சென்னையிலிருந்து கிளம்புறாரு. 9:25க்கு வராரு, விமான நிலையத்துக்கு வராரு. கரூருடைய இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் அனுமதி கேட்டிருந்தாங்க. 2 இடத்துல அனுமதி முதல்ல வந்து கேட்டாங்க. லைட் ஹவுஸ் கார்னர், அப்புறம் உழவர் சந்தை. 2லையுமே வந்து அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்ததுனால அவங்க தான் வேலுச்சாமிபுரத்தை கேட்டாங்க. அது அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 10,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க முன்னாடியே கணிச்சு நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்கள் கூடுதல் பாதுகாப்பு வந்து போட்டிருந்தோம். கரூர்ல இருந்து மட்டுமே எஸ்பி தலைமையில இன்னொரு கூடுதலா ஒரு 3 எஸ்பி, அப்புறம் ஏடிஎஸ்பி, 18 இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 515 பேரை நாங்கள் வந்து நியமிச்சிருந்தோம். அதை தாண்டி பக்கத்து மாவட்டத்துல இருந்தும் காவலர்கள் வர வச்சிருந்தாங்க. மொத்தமா பாக்குறப்ப அங்க பாதுகாப்பு பணியில் அன்னைக்கு மட்டுமே 660 காவலர்கள் பணியில வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆனதுக்கு காரணம் அந்த கூட்ட நெரிசல் தாங்காம நிறைய பேர் ஜென்ரேட்டருக்குள்ள வந்து போனாங்க. அதனால அந்த ஜென்ரேட்டர் ஆப்ரேட்டர் யாருக்கும் பாதிப்படக்கூடாதுன்னு தான் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதை. அதே மாதிரி முதல் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னா கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் சிக்கிட்டாங்க. சிக்கனோடனே காவலர்கள் தான் அந்த ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து அதுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி முதலாவது நபர் ஒரு 7:40க்கு அட்மிட் ஆக ஆரம்பிச்சாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து வந்து அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்க. இப்ப கரூர் மருத்துவமனையில பாக்குறப்ப மருத்துவர்கள் சிவிலான பணியில் இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்தில இருந்து திருச்சி, நாமக்கல், புதுக்கோட்டை, சேலம்ல இருந்து எல்லாருமே மருத்துவர்கள் எல்லாருமே இங்க வர வைக்கப்பட்டாங்க. அந்த மருத்துவ எண்ணிக்கைன்னு பாக்குறப்ப ஒரு 152 பேரு. முதல் உடற்கூறாய்வு 1 மணிக்கு ஆரம்பிச்சது. 39வது உடற்கூறாய்வு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுங்க. அங்க முதல்ல ஏற்கனவே ஒரு 700 படுக்கைகள் இருந்தது, கூடுதலா 400 படுக்கைகள் வந்து போடப்பட்டிருந்தது. தன்னை அமைச்சர் பெருமளுக்கும் அங்க வந்து போனாங்க. நானுமே நிறைய பேர் வதந்தி பரப்புறாங்கன்னு சொல்லி நானுமே வீடியோ வெளியிட்டேன்.
எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களை சாகணும்னு வந்து நினைக்க மாட்டாங்க, நானுமே வந்து சொன்னேன். இதெல்லாம் தொடர்ந்து குறிப்பிட்டது. காரணம் வந்து விஜய் லேட்டா வந்ததுதான். அவங்க வந்து 3 to 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்தாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம அரசியல் கட்சி கூட்டம்லாம் நம்ம போட்டிருப்போம். மக்கள் வராங்க, நம்ம நிர்வாகிகள் வராங்க, தொண்டர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம். ஆனா அந்த மாதிரி ஏற்பாடு எங்கேயுமே கரூர்ல படலை அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி அருணா ஜெகதீசன் குழு நாங்கள் அமைச்சோங்கிறத சொன்னாரு. அதே மாதிரி நீதிமன்றம் வந்து அசராக்காருக்கு அவங்க நியமிச்சாங்கன்னு வந்து சொன்னாங்க. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் நடந்துட்டு இருக்குங்கிறதை வந்து சொன்னாரு. குறிப்பா எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டாங்க நிறைய விஷயத்த. அதுக்கு என்ன காவலர்கள் குற்றச்சாட்டு கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு என்ன முதலமைச்சர் சொல்றாருன்னா, அந்த ஸ்பீச்சை விஜய் ஆரம்பிக்கிறப்பவே காவலர்களுக்கு சல்யூட், காவலர்கள் இல்லைன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்க முடியாதுன்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி கரூர் எஸ்பி அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமாயிடுச்சு, அங்கேயும் நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. அதையும் பொருட்படுத்தாம அந்த ஸ்பாட்டை தான் வந்து பேசுவோம்னு அடம் பிடிச்சி அங்க அது வரைக்கும் வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தவறுகள் அவங்க பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவருடைய ஸ்பீச்ல. எண்ணிக்கையோட, காவலரோட எண்ணிக்கையோட, மருத்துவரோட எண்ணிக்கையோட, நேரத்தோட, தேதியோட எல்லாத்த பத்தியும் சொன்னாரு. ஆனா எங்கேயுமே விஜய் பேரை குறிப்பிடவே கிடையாது. தாவேகா தலைவர் தான் சொன்னாரு, தாவேகா பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர் இப்படிதான் சொன்னாரே தவிர எந்த பேரையுமே முதலமைச்சர் அங்க சொல்லல. ஆமா, தாவேகாவோட பேர் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க உறுப்பினர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவை குறிப்புல ஏறி இருக்கு. ஆனா ஒரு மோசமான ஒரு துயர சம்பவத்துல தான் இது வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் வந்து ஏறி இருக்கு. இதுல வந்து பேசும்போது முதலமைச்சர் சொன்ன அந்த விஷயத்துல கரூர்ல நடந்ததை பார்த்துட்டு என்னால வீட்டுல இருக்க முடியல, நான் உடனடியா கிளம்பி போயிட்டேன். எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணி அங்க வந்து அரசு அவ்வளவு வேகமா ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே ஒரு துயர சம்பவத்துல ஒரு அரசு எப்படி வேலை பார்க்கணுமோ அப்படிதான் வந்து கரூர்ல திமுக அரசு வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இதே அக்கறையை மற்ற இடங்கள்ல காட்டலைங்கிறது நம்ம வெட்ட வெளிச்சமா பார்த்தோம். இன்னும் சொல்ல போனா கள்ளக்குறிச்சிலாம் இந்த மாதிரி வேகம் காட்டல. இன்னும் ஏர் ஷோ, அது கிட்டத்தட்ட இந்த கரூர் கூட்ட நெரிசல் மாதிரி தான். சென்னை மெரினால வேலுச்சாமிபுரம் மாதிரி குறுகலான இடம் கிடையாது. உலகத்தோட 2வது பெரிய கடற்கரை அங்க நடந்தது. அங்க வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது. தண்ணி ஏற்பாடு பண்ணல, வெளியேற சரியான வழி அமைச்சு கொடுக்கல, கூட்ட நெரிசல்ல 5 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அப்போ வந்து பழி போடவும் ஆள் இல்லை, அவங்க தான் முழுக்க முழுக்க ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அப்போ எல்லாருமே அமைச்சர்கள் போய் அழுகலை, முதலமைச்சர் போய் ஆறுதல் சொல்லலை. ஸோ அங்கே ஒரு அரசியல் தான் நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 2 விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கரூரில் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த போது விஜய் வந்து தப்பிச்சு வேகமாக போய் வீட்டுக்கு போயிட்டாரு சேஃபா. இந்த பக்கம் கரூர் இந்த சென்னை ஏர் ஷோல முதல் ரோல உட்காந்து அதை ரசிச்சாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவருக்கு சிறப்பு வழியெல்லாம் ஏற்படுத்தி அவரை வந்து வீட்டுக்கு பாதுகாப்பாக போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்கேயுமே மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அரசியல்வாதிகள் அவங்கள காப்பாத்திக்கிட்டுருவாங்க, மக்கள் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் போலதான் தோணுது இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி இனிமேல் நம்மளுமே ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு அரசு ஒரு விதிமுறைகளை வகுக்கிறோம் இந்த மாதிரி கூட்டங்களுக்குன்னு. நமக்குமே ஏன்னா இவங்களை நம்பி நம்ம போக முடியாது போல. ஸோ பாதுகாப்பு நம்ம தான் முன்னேற்பாடு பண்ணிக்கிட்டு போலாமா வேணாமாங்கிற முடிவெல்லாம் எடுக்கணும். இதுல திரும்ப இந்த விவகாரத்துக்கு வந்தோம்னா, மாசு அவருமே வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 மேசைகள் இருந்தது உடற்கூறாய்வு பண்றதுக்கு, கூடுதலா 3 மேசைகள் கொண்டு வந்தோம். 22 மருத்துவர்கள் கூடுதலா வந்தாங்க. ஏற்கனவே 3 மருத்துவர்கள் கரூர்லயே இருந்தாங்க. இவங்களெல்லாம் வச்சு 14 மணி நேரத்துல 39 உடல்கள் பண்ணப்பட்டது. இதெல்லாம் ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவரு விளக்கமா கொடுத்திருந்தாரு. அங்க வந்து எங்களை பேச விடலை அப்படின்னு சொல்லி அதிமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்துல பேச முடியாததை நான் வந்து இங்கே பேசுறேன்னு ஊடகத்துக்கு முன்னாடி அந்த செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. அவரு கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து ஜனவரி மாசத்துல நாங்க எம்ஜிஆரோட 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துக்கு நாங்க இடம் கேட்டிருந்தோம் அந்த வேலுச்சாமிபுரத்தை. அப்ப போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு இது அதே மாதிரி குறுகலான சாலைன்னு சொல்லிட்டு அனுமதி மறுத்தீங்க. இதுக்கு முன்னாடி விஜய் 4 மாவட்டங்கள்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வர கூட்டம்லாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த இடத்த நீங்க வந்து இப்போ ஒதுக்குனீங்க? அப்ப இதுல திட்டமிட்ட சதி ஏதோ இருக்குன்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல ஒரு இதை சொல்றாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து 500 பேருன்னு சொல்லி ஏடிஜிபி சொல்றாரு. இவர் வந்து 660 பேருன்றாரு யாரு முதலமைச்சர். இதுலயே முரண் இருக்கு. அதனால மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதான் நாங்க கேட்க நினைச்சோம், அதை விடல, இது காவல்துறையோட ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த ஆர்டர்லாம் கூட படிச்சு காட்டினாரு, இவங்களுக்கு நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டரை அங்க வந்து செய்தியாளர்களுக்கு முன்னாடி வந்து படிச்சு காட்டினாரு. ஆனா அந்த கூட்டம் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஏடிஎம்கே இவர் எடப்பாடியோட பிரச்சார கூட்டம் அங்கதான் நடந்தது. அதுல எந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து குறிப்பிட்டு காட்டினாரு. அதான் வசதி எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரு. ஆமா, இதுல நாங்க அரசியலே பண்ணவே இல்லை, நியாயமான கேள்வியில தான் நாங்க வந்து கேட்கிறோம், நியாயம் வெளிவரணும், உண்மை வெளிவரணும்னு எடப்பாடி சொல்றாரு. ஒரு பக்கம் வெளிநடப்பு பண்ணி போன உடனே நாகப்பட்டினம் எம்எல்ஏ
வெளிநடப்பு பண்றதுதான் தொடர்ந்து வேலையா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசினாரு. அதே மாதிரி அதிமுகவுடைய எம்எல்ஏ கந்தசாமி, சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொறடா வேலுமணி, அவங்க 2 பேரும் நன்றி சொல்லிட்டு தான் தன்னோட கேள்வி வந்து தொடங்கினாரு. இந்த மாதிரி சில கேள்வி நேரங்களும் வந்து போச்சு. ஆமா ஆமா. இப்போ இன்னும் 2 நாள் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சட்டமன்றம். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாவே கரூர் இஷ்யூலே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதை தாண்டியும் பிரச்சனைகள் இருக்கு, பேச வேண்டியது நிறைய இருக்கு, நாள் தான் கம்மியா இருக்கு. அது இவங்க தான் சொன்னாங்க 100 நாள் நடத்துவோன்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் மொத்தமா 4 வருஷத்துக்கு 100 நாள் வராது போலதான் தெரியுது. சரி, ஒரு பக்கம் டிவிகே பத்தி பேசுறப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம் விஜய். ஏற்கனவே அக்டோபர் வரலாமா வேணாமாண்ணா, அக்டோபர் 13 கரூருக்கு வரலாம்னு நினைச்சாங்களாம். ஒரு மண்டபத்துல பாதிக்கப்பட்ட எல்லாரையும் வர வச்சு அங்க வந்து பேசலாம் நினைச்சாங்களாம். அந்த மண்டபம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கான். இப்ப அக்டோபர் 17 தேதி குறிச்சிருக்காங்களாம். ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஒரு 16 நாள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் பார்க்கவே முடியல. அவர் வந்து திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி இப்படிங்கிறதுலயே இருந்தார், ரொட்டேஷன்லயே இருந்தாராம். அவரு போலீஸ் பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு தான் ஒரு 9 மணி அளவுல விஜய் போய் பார்த்திருக்காரு பனையூர் வீட்டுல. பேசி ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல பேசிருக்காங்களாம். விஜய் வந்து ரொம்ப தாங்க முடியாத துக்கத்துல வந்து இருக்காராம். அந்த மக்களை, அந்த பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தினரை பார்த்து ஏதாவது ஆறுதல் சொன்னாதான் என் மனசு திருப்தின்னு சொன்னதா ஒரு தகவல் வேற வெளியாயிருக்கு. நேர்ல போய் நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நிவாரணத் தொகையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னதா தகவல். ஓகே, அதனாலதான் எங்கேயாவது கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும்ன்றதான் அலுவலகத்துக்கு போயிட்டு வராராம் விஜய். ஏன்னா வீட்டுக்குள்ளே பனையூர்ல இருந்துட்டாரு. அங்க இருந்து அதை தாண்டி இன்னும் வெளியே வரல. கரூருக்கு என்னைக்கு போறாருங்கிறது தெரியல. இதுக்கிடையில தாவேக்காவில் அந்த நீதிபதியை விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நிர்மல்குமாரை கைது பண்ணியிருந்தாங்க. அவருக்கு இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த கரூர் விவகாரத்துல அவ்வளோ ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்துல இந்த CV சண்முகம் அவரோட கட்சிக்காரரு, அவர் வந்து பேசியிருக்காரு, ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அதை பத்தி அவர் எதுவும் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல. என்ன அப்படின்னா, விழுப்புரத்துல நடந்த கூட்டத்துல பேசும்போது தேர்தல் நெருங்கிருச்சு, இனிமே வந்து திமுக மிக்சி, கிரைண்டர், டிவின்னு என்ன வேணா இலவசமா கொடுப்பாங்க, பெண்களை கூட இலவசமா கொடுப்பாங்கங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையா வந்து அங்க பேசியிருக்காரு. மனைவி கூட கொடுப்பாங்க இலவசமாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. ஆமா, அதை நம்ம சொல்றது கூட வாய் கூசுது. ஆனா வந்து அவர் பேசியிருக்காரு. இதே மாதிரி திமுகலையும் சில அமைச்சர்கள் பேசினாங்க. அதுல ஒரு அமைச்சர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகும்போது அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க பதவியை பறிச்சுட்டு. பட் இவர் இதை பத்தி பேசவே இல்லை. எடப்பாடியும் சரி, அதிமுக காரங்க கூட இப்படிலாம் அவர் பேசியிருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு டோன்ல தான் போயிட்டு இருக்காங்க. பட் அவர் பேசுனதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்கு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் MP வந்து பேசுற லட்சணமா இது? இல்ல, தான் என்ன பேசுறவங்க உணர்ந்து பேசுறவங்க இருக்காங்க. தண்ணிலே மறந்து இருக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்ப இந்த மாதிரி வார்த்தையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே CV சண்முகம் மேல கட்சிக்காரங்களே சொல்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அது. எதிர்கட்சிகள் விழுப்புரம் போனா இதான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. தள்ளாடிக்கிட்டே ஒரு அமைச்சர் இருப்பாரு, ஒரு அமைச்சரா இருந்தப்ப சொன்னாங்க, எதிர்கட்சியா இருக்கிறப்பயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமா எப்படி பேச முடியவே தெரியல. அந்த விழுப்புரத்துல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு என்ன ஆகுதுன்னே புரிஞ்சுக்க முடியல. ஆமா, அவரும் விழுப்புரம், இவரும் விழுப்புரம். இவர் நிதானத்துல பேசாத மாதிரி தான் தெரியுது நம்ம பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் அந்த ஃபாக்ஸ்கான் முதலீடு, அதுவுமே வந்து ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து ஃபாக்ஸ்கான் முதலீடு கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடு வரப்போகுது, 14,000 வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்புமணி என்ன சொன்னார்னா, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஃபாக்ஸ்கான் முதலீடு அப்படிங்கிறது ஒரு பொய் மூட்டை, ஏற்கனவே அவங்க சொன்ன எல்லா முதலீடுகளும் 90% பொய் மூட்டை தான், அதுல இதுவும் ஒண்ணு. ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இதை உறுதி பண்ணவே இல்லை, இவங்களாவே 15,000 கோடி 14,000 வேலை வாய்ப்புன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதுலயுமே இவர் வந்து இந்த கூகுள் நிறுவனத்துக்கு போனாங்க, அங்க பிரதிநிதிகளோட பேசுறோம்லாம் முதலமைச்சர் போனாரு. இப்ப அந்த முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலான முதலீடு அப்படின்னு சொல்லி அதையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு பார்த்து கூகுள்ல வந்த நிறைய நிர்வாகிகள் 1,50,000 கோடிக்கு மேல முதலீடு பண்ணியிருக்கு கூகுள் நிறுவனம் ஆந்திரால. இது தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து சொல்றாங்க. ஆமா, இங்க வந்திருக்கணும் அந்த முதலீடு அப்படிங்கிறது அன்புமணியோட இதா இருக்கு. இப்ப இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரத்துல தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இவர் சொல்றதுதான் பொய், இவர் வந்து அவர் குடும்ப சண்டையில இங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேல வந்து அவர் அந்த கோவத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் சொல்றது முழுக்க போய் உண்மையிலே வருது, இந்த முதலீடு உறுதி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. 14,000 வேலை வாய்ப்புகள், இங்க உள்ள பொறியாளர்கள்லாம் வந்து தயாரா இருந்துக்குங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. தயாரா இருக்கிறோம், தயாரா நிறைய பேர் இருக்காங்க. இங்க முடிஞ்ச ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே அவங்க. ஆமா, ஃபாக்ஸ்கான் முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு நாட்டுக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாக போகுது. அக்டோபர் 15 இருந்து 21 வரைக்கும் தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல மழை பெய்யலாம்னா சொல்லியிருக்காங்க.
எல்லோ அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, நிறைய பேர் டிராவல் பண்ற நேரம் வேற தீபாவளி பண்டிகைக்கு ம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தீபாவளிக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் பட்டாசு வெடிக்கணுங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி காலையில 6 to 7, நைட்டு 7 to 8 தான் வெடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல இன்னொரு ஆணவ படுகொலை நடந்திருக்கதா தான் அங்கிருந்து செய்தியெல்லாம் வருது. 2 பேர், ஆர்த்தி, ராமச்சந்திரன், இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, 2 பேரும் திருமணமும் செஞ்சிருக்காங்க. ஆர்த்தி அவங்களோட அப்பா சந்திரன்கிறவர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அடிக்கடி திருமணம் ஆனதுக்கப்புறம் போய் நீங்கள் நல்லா வாழ்ந்துருவீங்களா, ஒரு சாவு விழுகும் அப்படின்லாம் சொல்லி மிரட்டியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, ராமச்சந்திரன் அவர் வேலைக்காக போயிட்டு இருந்த போது இந்த சந்திரன், அந்த பெண்ணோட அப்பா வந்து வழிமறித்து அவர் அருவாளை வச்சு வெட்டி அங்கேயே அந்த இடத்துலயே துடிச்சு செத்து போயிருக்காரு ராமச்சந்திரன். இதுவும் ஒரு ஆணவ படுகொலை தான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், எல்லா இயக்கங்களுமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. திரும்ப வந்து ஆணவ படுகொலை தனிச்சட்டம் வேணும், இது வந்து பட்டியலினம் சம்மந்தப்படலனாலும் இதுவும் சாதி வெறியால் நடந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அரசு வந்து அதெல்லாம் ஒன்றும் கவனத்தில் எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. ராஜஸ்தான்ல ரொம்ப ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு. ராஜஸ்தான் ஜெய்சல்மார்லேருந்து ஜோத்பூர் போகிறதுக்கு ஏசி பஸ் ஒன்று, பிரைவேட் பஸ் போயிட்டு இருந்திருக்கு. நேற்று மத்தியானம் ஒரு 3:45க்கு அந்த பஸ்ஸோடைய பின்புறம் திடீர்னு தீ பிடிச்சிருக்கு. அந்த டிரைவர் ஓரம் கட்டி நிப்பாட்டுறதுக்குள்ளார பஸ் முழுக்க மலமளமலான அந்த தீ பரவி இருக்கு. 20 பேர் உடல் கருகி வந்து உயிரிழந்திருக்காங்க. 19 பேர் பாதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாநில முதல்வர், பிரதமர் எல்லாமே இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப சோகமான ஒரு சம்பவம் தான். அந்த ஏசி கம்ப்ரஸர் வெடிச்சிருச்சுன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ ஒழுங்காக பராமரிக்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். இப்போ அநியாயமாக 20 உயிர் வந்து பறி போயிருக்கு. இன்னொரு பக்கம் பீகாரில் அந்த தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே இருக்குது. அங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் கட்சியில் 2வது, ஏற்கனவே முதல் கட்ட பட்டியல் வெளியிட்டிருந்தார் கேண்டிடேட் லிஸ்ட்டு, இப்போ 2வது கட்டமும் வெளியிட்டார். அதுலேயும் அவரோட பேர் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் போட்டியிடவே போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என் கட்சிக்காரங்களாம் போட்டிடுவாங்க, நான் போட்டிட்டா கட்சி பணிகள் வந்து தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ஒரு தொகுதிக்குள்ளே அடங்கிடுவாருங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு போல அவருக்கு. அதனால நான் வந்து ஜெயிக்க போகிற கட்சிங்கிறதுனால நான் ஜெயிச்சா என்ன, என் கட்சிக்காரங்க ஜெயிச்சா என்னங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஓகே, அது புரியுது. கோட் அக்செப்டட். மை லைஃப் அப்படியே உடஞ்சி போன சாலை மாதிரி இருக்கு. அப்புறம் சேலரி டே அப்போ திரும்ப தார் ரோடு போட்டு நல்லா பளபளன்னு இருக்கு. திரும்ப மை லைஃப் அகெயின். ஓவர் திங்க் பண்றத ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்தா கோல்டு மெடல் எனக்கு தான். பல பேர் அவங்களுக்கு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது வானதி சீனிவாசன். பீகார்ல இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தது சொல்றீங்களா? நகைக்கடையில் இலவச மணிப்பர்ஸ் கொடுப்பது அந்த காலத்து கேஷ் பேக் ஆஃபர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு விருது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்துடலாம். எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாரு, அருணா ஜெகதீசன் குழு நீங்க அமைச்சிட்டீங்க, அதற்கு பிறகு அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. அதற்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தான் தூத்துக்குடியில ஆணையம் அமைச்சீங்க, அதுக்கு பிறகு நீங்களே பல முறை பேசலையா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு சரியான்னு பார்த்தா நமக்கு தெரியல. அதான் 2 பேரும் மாறி மாறி என்ன சொல்லி இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதான் அதிமுக திமுக காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதனால இந்த 2 பேருக்கும் குற்றச்சாட்டுகள் 1000ங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம். நிறைய விவகாரத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு 2 பேருக்குமே. அதனால குற்றச்சாட்டுகள் 1000ங்கிற விருதை எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஷாப்பிங் செய்ய ஜெயச்சந்திரன் வாங்க. மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அள்ளிட்டு போங்க. ஜெயச்சந்திரனின் 5வது கிளை ஆரம்பம். மிக மிக பெரிதாக இப்போது கீழ்கட்டளையில். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.